விவசாயிகளின் பாதுகாவலன் நியூட்ரிக்ஸ். திட்டக்குடி தாலுக்காங்க ஆவட்டி குடிக்காடு, ஆவட்டி பக்கத்தில் ஆவட்டி குடிக்காடுங்கிற ஒரு கிராமம். நாங்கள் வந்து தோட்டப்பயிர் தான் பண்ணுறோம். வெங்காயம், மல்லிகை தோட்டம் வச்சுருக்கோம், ஒரு 7 ஏக்கரா. சாமந்தி பண்ணுவோம், கனகாமரம் பண்ணுவோம். இந்த பூக்களில் வந்து இந்த செடிகளெல்லாம் நினச்சி உண்ணும்போது ஒரு குழை கூட வராதுங்க. இந்த நியூட்ரிஷனை நினச்சி உண்ணா ஒரு குழை கூட வராதுங்க. ஜாமந்தி எல்லாம் எங்கள் ஏரியாலெல்லாம் வரவே வராதும்பாங்க. நிறைய நோய் அடிச்சு நாங்கள் 2-3 வருஷமாக வச்சு பார்த்துட்டு முக்கால்வாசி கன்று போயிடுங்க, கால்வாசி கன்று தான் தேர்த்த முடியும். ஆனால் நியூட்ரிஷனை நினச்சி வச்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த குழைங்கிற ஒரு விஷயமே எங்களுக்கு வர்றது கிடையாது. அதே போல் தண்ணி வந்து மழை தண்ணி வந்து ஒரு பள்ளத்தில் சாமந்தி வச்சுட்டோங்க. மழை தண்ணி வந்து 2 நாள் நின்றுச்சுங்க. சரி இந்த வருஷம் எல்லாம் கண்ணெல்லாம் போயிடுச்சுன்னு நினச்சோம். ஆனால் சூப்பராக அப்படியே தலை இருந்ததுங்க. எங்களுக்கு ஒரு பெரிய அதிசயமாக இருந்தது, ஒரு நம்பிக்கையை கொடுத்தது இந்த மருந்து மேலே. உண்மையாலுமே இயற்கை விவசாயத்துக்கு மிக சிறப்பான ஒரு மருந்துன்னா நியூட்ரிஷன் தான். திட்டக்குடி ஆவட்டி குடிகாடு கிராமம். சாமந்தி அறுவடை நாளுங்க. இதெல்லாம் இன்னும் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எல்லாம் அறுவடை ஆயிருக்கணும். இந்த நியூட்ரிஷன் யூஸ் பண்ண பிறகு ஒரு செடி கூட சாவலிங்க. இதில் பிரச்சனை வேரழுகல் நோய் தான் அதிகம் வரும். செடி ஒன்று ஒன்றா செத்துட்ருக்கும். பூ பாருங்கள் இன்னமும் தரமாக இருக்குது பாருங்கள். ஆனால் நான் 1 மாதத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் ஆகிருக்கணும். நேற்றுக்கு ஒரு கட்டிங் போட்டேன். இப்போ பாருங்கள், நாளைக்கு நாள் தைச்சு ஒரு கட்டிங் போடலாம். ஸோ அந்த மாதிரி பூ சூப்பராக இருக்குங்க. எல்லா இதுவும் பாருங்கள், செடி ஒரு செடி கூட சாவல, பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். இல்லைன்னா இதில் பாதி செத்துருக்கும். போன வருஷம் நான் போட்டேன் நியூட்ரிஷனு. நியூட்ரிஷன் எப்படின்னா, வேருக்கு 9 லிட்டரு கொடுத்தேன். ஒரு ஏக்கருக்கு 9 லிட்டர் 2 வாட்டி கொடுத்தேன். வேருக்கு 2 வாட்டி ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். அவ்வளோதான் வேறு எதுவுமே கொடுக்கல. எவ்வளோ நாள் கேப்பில்? ஒரு 15 நாள் கேப்பில் 2 வாட்டி கொடுத்தேன். ஸ்ப்ரே 15 நாள் 2 கேப்பு, அவ்வளோதான். 2 ஸ்ப்ரே 2 தர வழியாக விட்டேன், அவ்வளோதான். ஒரு ஏக்கருக்கும் 3 கேன் 4 கேன் போதும், அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லைங்க. பூ எப்படி இருக்கு பாருப்பா. இது அறுவடை எப்போயே பண்ணியிருக்கணும். ஆனால் பூ எப்படி இருக்கு பாரு, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. பாருங்க, பூ அறுவடை எப்போயே முடிஞ்சிருக்கணும். 1 மாதத்துக்கு முன்னாடி க்ளோஸ் ஆகிருக்கணும். இன்னமும் எடுத்துருக்கோம். 1 மாதம் மீண்டு எடுத்துகிட்டு இருக்கேன். எப்படி செக் பண்ணால், போன வருஷம் நம்ம நியூட்ரிஷன் அந்த வயலில் கொடுத்தேன். அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணேன், ஓகே இனிமேல் சாமந்திக்கு வெங்காயத்துக்கு நியூட்ரிஷன் தவிர்த்த வேறு எதுவுமே தேவையில்லை. அப்போ அந்த பச்சை மாறாதுப்பா. அந்த பச்சை மாறல பாருங்க. பச்சை மாறல பாருங்க. இப்போ இன்னொரு மருந்து கொடுத்தோன்னா அடுத்த சின்ன சின்ன முக்கு வரதெல்லாம் வரும். ஓஹோ, இன்னைக்கு கொடுக்க போகிறேன். இன்னைக்கு சாயந்தரம் நியூட்ரிஷன் கொடுக்க போகிறேன். ஆமாம். நியூட்ரிக்ஸ் அமோக விளைச்சலுக்கு ஆலோசனை பெற டாக்டர் முத்துகிருஷ்ணன் PhD 9443302365